12 ராசிகள்லயே ரொம்ப சாமர்த்தியமாகவும், ரொம்ப சாதுவாகவும், ரொம்ப வேடிக்கையாகவும், ரொம்ப கவர்ச்சியாகவும் பேசத் தெரிந்த ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா, இந்த ரிஷபராசி அன்பர்கள சொல்லலாம். பழக்கமில்லாத நபர்கிட்ட பேசுறது தான் கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, தயங்கி நிப்பாங்க. பழகுன நபர்கிட்ட டக்கு டக்குன்னு பேசக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. பேச்சுல ஒரு உறுதித்தன்மை இருக்கும். கேலி கிண்டலா பேசுவாங்க. ஆனா, அதுல ஒரு உறுதியான தன்மை இருக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்கள் பேச்சுல அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி பேசியே பல பேத்த வெல்லக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசியும் இந்த ரிஷபராசி தான். தனக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. நல்ல ஞாபக சக்தி கொண்டவங்க. தற்பெருமைக்கும், புகழ்ச்சிக்கும் ஆசைப்படாதவங்க அப்படின்னு கூட இந்த ரிஷபராசி என்பர்கள சொல்லலாம். என்ன ஒண்ணு உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. நில ராசி ரொம்ப பொறுமையா தான் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா தன்னலம் இல்லாம போய் உதவி செய்யக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்களா இருப்பாங்க. ஒவ்வொரு காரியத்திலுமே ரொம்ப நம்பிக்கையோடு, ரொம்ப தைரியமா இறங்கக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். பார்ப்பதற்கு ரொம்ப அமைதியான பேர்வழிகள் போல தான் இருப்பாங்க. யார் வம்புக்கும் ஓட மாட்டாங்க. யார் பிரச்சனைக்கும் அதிகம் போக மாட்டாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை இவங்களை தேடி வருது அப்படின்னா அந்த வந்தவங்கள விரட்டி விரட்டி ஓட வைக்கக்கூடியவங்களும் இந்த ரிஷபராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. எதையுமே அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை உள்ள ஒரு ராசி இந்த ரிஷபராசி அப்படின்னே சொல்லலாம். ஆடம்பரமாக இல்லைன்னா கூட உடுத்துற உடைய ரொம்ப நீட்டாக உடுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. பெரும்பாலும் உங்களுக்கு வெண்மை நிறம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த நிறம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ரொம்ப குதர்க்கமாகவும் ரொம்ப பிரகாசமாகவும் பேச தெரிந்த ஒரு அருமையான ராசி இந்த ரிஷபராசி அப்படின்ட்டு சொல்லலாம். எதிரிகளை எப்படி பேசி மடக்கணும் அப்படிங்கிறத இந்த ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப நல்லா அறிந்து வைத்திருப்பாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் உள்ளவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். சகிப்புத்தன்மை 12 ராசிகள்லேயே அதிகம் உள்ள ஒரு ராசி இந்த ரிஷபராசி அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ரிஷபராசி ஒரு பெண் ராசி என்பது பெண் ராசி நில தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. இந்த ராசிக்கு கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் இதெல்லாம் நட்பு ராசியாக அமையும். இவங்களால் பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. இவங்க மூலிமா செய்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த ராசிக்காரங்கள்லாம் உங்களுக்கு ஏற்ற ராசி அமைவாங்க. மற்ற ராசிக்காரங்களாம் எங்களுக்கு உதவ மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கொஞ்சம் குறைவு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாட்கள் அமைந்திருக்கு. குழந்தைகளால் மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் வருகின்ற நாட்களில் நிகழும். நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. நண்பர்கள் மூலிமா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ரொம்ப நாளாக ஒரு சிலர்கிட்டலாம் உதவி கேட்டிருந்திருப்பீங்க. அவங்க தான் அப்போ இப்போ அப்படிங்கிற மாதிரி தாமதப்படுத்திக்கிட்டே வந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டீங்க அப்படின்னா டக்குன்னு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு, நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இந்த ரிஷபராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இந்த கருத்து வேறுபாடெல்லாம் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும். அந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி நல்ல ஒரு சுமூகமான நிலை இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு
வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வார பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா குடும்ப பெரியவர்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். அவங்க மூலிமா ஒரு சில நன்மைகளும் கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. புதுசாக ஒரு சிலர்லாம் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருளெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமையும். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக குலதெய்வ பிரார்த்தனை வச்சுட்டு அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றாமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் அமையும். நீண்ட நாளாக பிரார்த்தனை வச்சுட்டு இந்த பிரார்த்தனையை நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும். பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. அவ்வப்போது உங்களுடைய தாயார்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு தாய்னா தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்க மூலியமாகவே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொல்லைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. தாய்வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவுலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் அவங்க மூலிமா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக போகிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய முன்னேற்றத்தில் எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். மேலதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றம், ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் அவசரம் காட்டாமல் பொறுமையாக அணுகிறது நல்லது. வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்காங்க, வேலையில் இந்த வேலையை கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே செய்து முடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பொறுப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பொறுப்பை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அந்த டைமுக்குள்ளே அதை முடிக்கிறது ரொம்பவும் நல்லது. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பங்குதாரர்களால் ஒரு சில இடைஞ்சல்கள் இருந்தது இல்லையா, அந்த இடைஞ்சல்கள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். நல்ல ஒரு சுமூகமான நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். மாத பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் குடும்ப உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு பாராட்டு உள்ள நபராக இந்த ரிஷபராசி பெண்கள் வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க. அதே மாதிரி கணவருடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். தாய்வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்குன்னு தனி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுல சின்ன தாமதம் ஏற்பட்டாலும் கடைசியில் அந்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி பெண்கள் அம்பிகை வழிபாடு செய்யுங்க, மகாவிஷ்ணு வழிபாடு செய்யுங்க. தைப்பூசத்தன்னைக்கு அந்த முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து காவடி எடுக்கிறது, முருகப்பெருமானுக்கு மந்திரங்களை சொல்லி வீட்டில் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுறது, இதெல்லாம் நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோடு இந்த ரிஷபராசி என்பர்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். எதிர்பார்த்த வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நல்ல நண்பர்களுடைய ஒரு அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அவங்க மூலிமா நல்ல ஆதாயம் கிடைக்கும். உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வர போகிறீங்க. அரசு வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனக்குறைவாக செயல்பட்டீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மனக்கவலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மனதுக்கினிய நல்ல நல்ல சம்பவங்கள்லாம் நடக்கும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொல்லைகள் வரதுக்கான சூழல் இருக்குது. குடும்பத்தில் ஒரு சிலரால் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு இடர்பாடும் எதுவும் ஏற்படாது. குழப்பங்கள் ஏற்படும் போது கோபத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றி அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பெண்கள், இந்த ரோகிணி நட்சத்திரக்கார பெண்கள் சமையல் அறையில் நெருப்பு சம்மந்தமாக ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, கிச்சனில் வேலை செய்யும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனை வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது.
இந்த காலகட்டத்தில் வெளிநபர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. மிருகசீடம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புண்ணிய தலங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு பெரிய பெரிய மகான்களுடைய ஆசிலாம் கிடைக்கும். அதே மாதிரி பொது சேவையில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு சிலருக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. அதனால் செலவுகள் எக்ஸ்ட்ரா ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெருசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையோ ஏற்படாது. ஆடம்பரத்தை குறைச்சிட்டு திட்டமிட்டு செலவு செய்யுங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த முருகப்பெருமானை வழிபடுங்க. அதோட கூட வெள்ளிக்கிழமையில் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி.